ஹாய், இன்னைக்கு கிட்ஸ்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கலாம். கடலெண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டால் தான் இந்த ஃப்ரை மாதிரி டிஷ்ஷஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இதில் 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் வந்து நல்லா ஒரு ஃப்ளேவராக இருக்கும், அதனால் ஆட் பண்ணுறோம். அப்புறம் இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கோவக்காய் வந்து மேக்ஸிமம் வந்து காயாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. 1-2 பழம் இருந்தால் வந்து டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். ஆனால் நிறையா பழமாக இருந்தது அப்படின்னா அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. அப்புறம் இதை வந்து ஒரு மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம் ஒரு 2 மினிட்ஸ். அப்புறம் திருப்பி இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் நம்ம வந்து இதை வந்து வேக வைக்கணும். இந்த காயை பொறுத்தளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டே ஊற்றி வேக வச்சிட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் கொஞ்சமாக அப்பப்போ வந்து எடுத்து கலந்து விட்டு தண்ணி தெளித்து இதை வந்து ஒரு 70% நல்லா குக் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். இப்போது இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து லிட் போட்டு மூடக்கூடாது. மூடினா அடி ஒட்டும். அதனால் வந்து நம்ம மசாலா எப்போவுமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து லிட் போடாமல் தான் நம்ம வந்து அதை வந்து வதக்கணும். இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒரு 50% காய் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா அது வெந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த விட்டமின்ஸ் எல்லாமே அப்படியே கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம சால்ட் ஆட் பண்ணணும். இப்போது ஃபைனலாக ஒரு கைப்பிடி வேர்க்கடலை எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் பண்ணி பவுடர் ஆக்கிக்கலாம். அதை கொஞ்சமாக எடுத்து இந்த காயோடு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து சர்வ் பண்ணோன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இதை வந்து கிட்ஸ் வந்து தனியாகவே சாப்பிடுவாங்க. இதை மாதிரி செஞ்சு கிட்ஸ்க்கு கொடுத்துட்டு அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதை மாதிரி ரெசிபிஸ்க்கு துர்காம்பிகை கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன டிஷ் பண்ணலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Bye bye. Thank you.